மக்கள் அதிகாலையில் பைவாக்கு அவுட்டோர் டாய்லெட் போகிறவங்க தான் அதை முதல்ல பார்த்துருக்காங்க. பார்த்தோன்னா ஆக்சிடெண்ட்டில் ஒரு பாடி கிடக்கு, ரொம்ப குத்துயிருங்களோ இருமா கிடந்தோன்னே வெள்ளி திருப்பூர் காவல் நிலையம் லிமிட்டு உடனே கூட்டு போலீஸுக்கு தகவல் சொல்கிறேன். இருந்த போதிலும் போலீஸார் எப்பயுமே ஹிட் அண்ட் ரன் வெஹிக்கிளை வந்து பார்ப்பாங்க. இப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது யாருமே மாட்டலைன்னா எல்லா சிசிடிவி பார்ப்பாங்க போலீஸு. யாரும் ஹிட் அண்ட் ரன் பயந்து சில பேர் நிப்பாட்ட மூடிடுவாங்க. பிடிச்சவனும் கணக்காட்டையவனும் கேஸு பார்க்குறாங்க. பார்த்தா அந்த ரோடு வந்து ரொம்ப அனாமத்தான ரோடு, இப்போ இயற்கை சூழல் வாய்ந்தது, அனாமத் ரோடு, யாருமே இல்லை. ஒரே ஒரு கார் மட்டும் அதிவேகத்தில் கருப்பு கலர் கார் போகுது, மின்னலென பறந்து போகிறது. இது நடந்ததே ஒரு கள்ளக்காதலுக்காக நடந்தது, மடுறது. ஆக்சிடென்ட்னே போட்டு ஊட்டிகிட்டு இருந்தாங்க. சரி குடி போதில் ஏற்றிடாமல் தான் போலீஸ் நினச்சிட்டு இருந்தாங்க. சார் என் டைப் பண்ணணும்னு தெரியுது. ஆயில் மில்லில் வேலை பார்த்த ஒரு பொண்ணு, திருமணம் ஆகாத பொண்ணுக்கும் சேகருக்கும் இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு. சேகருக்கு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பும் அதே பொண்ணு வெங்கடாசலத்துக்கு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பு உருவாகுது. நான் நினச்சேன் இப்போயே அவங்க வேண்டா காரு போடா, அவன் காரை வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் போடான்ட்டு நடந்து போக ஆரம்பிச்சிருக்காங்க. இவர் காரை பின்னாடியே போய், ஆனால் இவர் ட்ரை பண்ணியிருக்கா சேகரம், பின்னாடியே போய் வாடா போவோம், ஏன்டா படுத்துற ஏறுறா வண்டியில் முடியாது போகணும், எதையுமே காதில் வாங்குற நிலைமையில வெங்கடாசனே இல்லை. சேகர் என்ன பண்ணியிருக்காப்புல, நீ ஏரியாவில் காரை ஒரு மேலே ஏற்றுட்டு பண்ண நடுவில் கிடந்து ரோல் ஆகிட்டு பாடி ரோல் ஆகி எழுந்து உட்காந்துருக்காப்புல. பார்த்துக்கோ உண்டு எழுந்து உட்காந்துருக்காள். மறுபடியும் ரிவர்ஸ் பண்ணி ஏற்று, மறுபடியும் ஃப்ரெண்டில் ஏற்று, ரிவர்ஸ் ஏற்று. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் RS தமிழ்வந்தன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அந்தியூர் சாலையில் அதிகாலையில் ஊரே பரபரப்பாக காணப்பட்டிருக்கு. காரணம், ஒரு ஆண் சடலம் இறந்து கிடந்தது தான் நடு ரோட்டில். இந்த நிகழ்வின் பின்னணி என்ன சார்? இல்லை, இந்த கொலை இது பார்த்தீங்கன்னா வெங்கடாசலம், அது இறந்து கிடந்த ஒரு பேர் வெங்கடாசலம். ஆனால் மக்கள் அதிகாலையில் பைவாக்கு இந்த அவுட்டோர் டாய்லெட் போகிறவங்க தான் அதை முதல்ல பார்த்துருக்காங்க. பார்த்தோன்னா ஆக்சிடெண்ட்டில் ஒரு பாடி கிடக்கு, ரொம்ப குத்துயிருங்களோ இருமா கிடந்தோன்னே வெள்ளி திருப்பூர் காவல் நிலையம் லிமிட்டு உடனே கூட்டு போலீஸுக்கு தகவல் சொல்கிறேன். போலீஸும் உடனே வந்துடுறாங்க அங்கே சம்பவ இடத்துக்கு. வந்து பார்த்தோன்னா யாருன்னு அடையாளம் தெரியல, ஏற்றி உடற்குறாய்வுக்கு அனுப்பிடுறாங்க பாடியை. அப்புறம் வச்சுருந்த ஐடென்டி கார்டை பார்க்கல, அவங்க ஒரு ஆயில் மில் ஐடென்டி கார்டு இருக்குது அவர் பாக்கெட்டில். உடனே ஆயில் மில்லில் போய் விசாரிக்கிறாங்க. விசாரித்தப்போ அப்போ தான் தெரியுது அவர் வெங்கடாசலம், ஆயில் மில்லில் வேலை பார்த்த வெங்கடாசலம், அவர் இங்கே தான் வேலை பார்த்தாரு அப்படின்னுங்கிற தகவல் தெரியுது. அப்புறம் ஆக்சிடெண்ட்டுன்னு சொல்லிவிட்டு போலீஸ் விசாரணை மேற்கொள்கிறாங்க. வெங்கடாசலம் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தை சார்ந்தவர். அவருக்கு மரகதம்னு ஒரு மனைவி, ஒரு பையன் இருக்கான், கருணாகி மரகதங்கிற மனைவிக்கு. விசாரணை போயிட்டுருக்கு. இருந்த போதிலும் போலீஸார் எப்பயுமே ஹிட் அண்ட் ரன் வெஹிக்கிளை வந்து பார்ப்பாங்க. இப்போ ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது யாருமே மாட்டலைன்னா எல்லா சிசிடிவி பார்ப்பாங்க போலீஸு. யாரும் ஹிட் அண்ட் ரன் பயந்து சில பேர் நிப்பாட்ட மூடிடுவாங்க. பிடிச்சவனும் கணக்காட்டையவனும் கேஸு பார்க்குறாங்க. பார்த்தா அந்த ரோடு வந்து ரொம்ப அனாமத்தான ரோடு, இப்போ இயற்கை சூழல் வாய்ந்தது, அனாமத் ரோடு, யாருமே இல்லை. ஒரே ஒரு கார் மட்டும் அதிவேகத்தில் கருப்பு கலர் கார் போகுது, மின்னலென பறந்து போகிறது. அந்த காரை பிடிக்கிறாங்க, நம்பரை வச்சு ஆர்டிஓவில் இப்போ வாகனில் எடுத்துடலாம். வண்டி ஓனர் ஒரு 5 நிமிஷத்தில் எடுத்துருவாங்க. அவர் தான் வண்டியெல்லாம் விற்றா நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுங்க, இல்லைன்னா நம்ம வீட்டு வாசல் வந்து நிற்கும் போலீஸு தேவையில்லாமல். ஒரு வண்டி போனோம், அந்த வண்டியோட அட்ரஸை போடுறாங்க. பார்த்தா அப்போ தான் போலீஸுக்கு சந்தேகம் வலுக்க ஆரம்பிச்சிது. பார்த்தா அதுவும் அந்த ஆயில் மில் அட்ரஸே காமிக்குது. ஆயில் மில் அட்ரஸை காமிச்சா அதில் இருக்க ஓனர் சேகரோட கண்டி தான் அது அப்படின்னோடனே போலீஸுக்கு சந்தேகம் வந்துட்டு சேகரை கேட்ச் பண்ணுறாங்க. சேகர் வேறு யாரும் இல்லை, இந்த இறந்து போன வெங்கடாசலத்தின் சொந்த அத்தை மகன். அவர் ஓனராக இருக்கார், இவர் அதில் கணக்கு பிள்ளையாக இருக்கார், அவ்வளோதான். அவர் தான் ஆயில் மில்லுக்கு ஓனர். அவர் தான் ஆயில் மில்லுக்கு ஓனர். அப்போ தான் சேகரை கொண்டு போய் விசாரிக்கிறாங்க, என்ன நடந்தது எது நடந்ததுன்னு சொல்லணுன்னே, இல்லை நாங்கள் எல்லாம் ஒன்றா அந்த ஆயில் மில்லுக்கு தேவையான ஜாமான் வாங்க போவோம், ஈரோட்டுக்கு பக்கத்து ஊருக்கு சேலத்துக்கு இது மாதிரி போவோம். மணின்னு ஒரு டிரைவர் இதில் இருக்கான், 3 பேர் தான் போகிறது. அத்தம்மாவும் தானே போனால் மூட்டை முடிக்க குடிக்கிறது, வயிறு முட்டை குடிச்சிக்கிட்டு சாப்பிட்டுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு வர்றது. அது எப்போவுமே எவ்ரி மந்த்து இவங்க தான் வேலை இவங்களுக்கு. ஏன்னா ஆயில் மில்லுக்கு தேவையான ஜாமான் வாங்க போகணும்ல, வேலையாச்சு, ஒரே கல்லில் 2 மாங்க குடித்தது மாதிரி ஆச்சுன்னு. அதுமாரி குடிச்சிட்டு வந்து முதல் ரவுண்டு ஒரு இடத்துல குடிக்கிறாங்க. குடிச்சோன்னா இப்போ வந்து சிட்டி போன்ற இடத்துல தான் நீங்கள் டாஸ்மார்க் பாரெலாம் பார்க்கணும். ரூரலில் பார்த்தீங்கன்னா நிறையா தென்னங்காடு, நிறையா லொக்கேஷனில் போயிடலாம். இந்த ஏரியா பார்க்குறாங்க, மறுபடியும் சரக்குகள் நிறையா வாங்கிட்டு லொக்கேஷன் பார்த்தா அந்தியூர் சாலை தான், அத்தனாட காடு, யாரையும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் போய் முதல் ரவுண்டு போட்டு பேசிகிட்டு இருக்காங்க. 2வது ரவுண்டு போட்டோன்னே ஒரு ஹிட் ஆகுது யாருக்கு, சேகருக்கு. அப்போ தான் விஷயமே வெடிக்குது. இது நடந்ததே ஒரு கள்ளக்காதலுக்காக நடந்தது, மடுறது. ஆக்சிடெண்ட்னே போட்டு ஊட்டிகிட்டு இருந்தாங்க. சரி குடி போதில் ஏற்றிடாமல் தான் போலீஸ் நினச்சிட்டு இருந்தாங்க.
விசாரணை டைட் பண்ணணும்னு தெரியுது. ஆயில் மில்லில் வேலை பார்த்த ஒரு பொண்ணு, திருமணம் ஆகாத பொண்ணுக்கும் சேகருக்கும் இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு. சேகருக்கு இல்லீகல் ரிலேஷன்ஷிப், அதே பொண்ணு வெங்கடாசலத்துக்கு இல்லீகல் ரிலேஷன்ஷிப் உருவாகுது. ஆனால் திருமணம் ஆகலை. சேகர் கூப்பிட்டு கண்டிக்கிறாப்புல, வெங்கடாசலத்தையும் கண்டிக்கிறாரு, அந்த பொண்ணையும் கண்டிக்கிறாரு. ஏன் என்ன இதுமாரி பண்ணிகிட்டு இருக்கீங்க, நானும் தொடர்பில் இருக்கேன், நீங்களும் தொடர்பில் இருக்கீங்க, இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு. அந்த பொண்ணு என்ன, இதோட பெரிய வம்பாக இருக்க, 2 பேர்களுக்கு மத்தியில் நடந்து நம்மளால் போட்டு போயின்றானோன்னு சொல்லிட்டு அது வேலையை விட்டு நின்றுட்டு. இந்த கோபம் சேகருக்கு இருந்திருக்கு. உன்னால தான் அது வேலையை விட்டு நின்றுச்சு அப்படின்னு வாக்குவாதம், போதையில் வாக்குவாதம் ரேஸ் ஆரம்பிக்குது. ஒன்றும் இல்லை நீ தான் வந்து இடையில பூந்த அப்படின்னு இவர் வெங்கடாசலம் ரேஸாவை, சேகர் ரேஸா, இப்படியா நடந்திருக்கு. அதுக்கு பிறகு ஒரு வழியாக சமாதானம் ஆயிடுறாங்க, சரக்கு முடிஞ்சிடுது. 3 பிரச்சனையும் இல்லை. அப்போல்லாம் கொலையெல்லாம் மோட்டிவேஷன் கிடையாது, இது ஒன்றும் ப்ரீ பிளான்ட் மோட்டர்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காரில் ஏற போகணும்ல, இருட்டி வேறு போச்சு, போகணும் வா போகலாம், ஏற வண்டியிலன்னா வண்டியிலலாம் வர முடியாது. யார் வெங்கடாச்சலம்? வெங்கடாச்சலம், நீ என்ன தனியாக போட்டு என்ன எப்படி பேசிவிட்ட, நீ நான் ஒன்றே நினச்சி அது எல்லாம் போதையை போட்டால் இது எல்லாமே நடக்கிறது தானே. நீ என்ன பெரிய உன் காரில் ஏறணுமா, நீ உன் கார் இதெல்லாம் பேசியிருக்காப்புல, நீ என்ன நான் நினச்சா இப்போயே வாங்க வேண்டாம் காரு, போடா உன் காரை வேண்டாம், ஒன்றும் வேண்டாம் போடான்ட்டு நடந்து போக ஆரம்பிச்சிருக்காப்புல. இவர் காரை பின்னாடியே போய், ஆனால் இவர் ட்ரை பண்ணியிருக்கா சேகரம், பின்னாடியே போய் வாடா போவோம், ஏன்டா படுத்துற, ஏறுறா வண்டியில், முடியாது போகணும், எதையுமே காதில் வாங்குற நிலைமையில் வெங்கடாசனம் இல்லை. சேகர் என்ன பண்ணியிருக்காப்புல, நீ இப்போ ஏரியாவில் காரை உன் மேலே ஏற்றுட்டு பண்ணு, அவ்வளோ பெரிய தைரியமா உனக்கு படவா அப்படின்னு இருக்காப்புல. ரைட்டு, சைத்தான் ஆரம்பிச்சிச்சு. இதை அடித்து ரிவர்ஸ் பண்ணி ஒரு ஏற்று. அதுக்கு பிறகு உயிரோட 4 சக்கரத்து நடுவில் உங்களுக்கு வந்து லாரி போன்ற வெஹிக்கிள் தான் சிங்கிள் அட்டம்ப்டில் முடிஞ்சு போயிடும், ஏன்னா அது ஒரு வெயிட்டேஜ். இது நடுவில் கடந்து ரோல் ஆகிட்டு, பாடி ரோல் ஆகி எழுந்து உட்காந்துருக்காப்புல. அப்படி பார்த்துக்கோ, உருண்டு எழுந்து உட்காந்துருக்காள். மறுபடியும் ரிவர்ஸ் பண்ணி ஏற்று, மறுபடியும் ஃப்ரண்ட்டில் ஏற்று, ரிவர்ஸ் ஏற்று, சாகர வரைக்கும் ஏற்றி விளையாடி இருக்காங்க. விளையாண்டுட்டாப்புல. அந்த போதை ட்ரிகர் ஆகிட்டு, ரத்தத்தை பார்த்தோன்னு ஒரு பயம் வந்துடும். ஏற்றி பார்த்துட்டாருன்னா முடிஞ்சு போச்சு, குத்துயிரும் குளோயிரும் ஆகி போச்சு, முடிஞ்சு போச்சு. முடிஞ்சோன்னா பயம் கொடுத்துட்டு சேகருக்கு வண்டி எடுத்துகிட்டு ஒரே ஓட்டம். டிரைவர் மணிவரை என்னென்னா இது இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு அவன் வேறு பயந்து எல்லாம் சத்தி ஓடிட்டான். எஸ்கேப் போய் சரி ரைட்டு, இது ஆக்சிடென்ட்னே ஆகிட்டு. ஏன்னா அடுத்த நாள் பேப்பரில் வந்திருக்கு, விபத்தில் இருக்க ஒரு இது மாதிரி சந்தேகமாக இருந்திருக்குன்னு. அப்போ சேகர் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டாப்புல, சரி நம்ம மாட்டலடான்னு. ஆனால் போலீஸ் சிசிடிவியை பார்க்குங்கிறது ஒரு உணரவே இல்லை. சிசிடிவியை பார்த்தப்போ தான் மாட்டுது, அந்த கார் மாட்டுது. எப்படி ஒரு இப்போ இந்த மாதிரி சிட்டிலே எடுத்துடலாம், 10 வண்டி போனாலும் எடுத்துருவாங்க, 100 வண்டி போனாலும் எடுத்துருவாங்க, அந்த டைம் கணக்கு பண்ணி. அதுக்கப்புறம் தான் இந்த விசாரணை வந்து முடித்து இப்போ காவல்துறை கஸ்டடியில், காவல்துறை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர் செய்து சிறையில் அடைச்சிருக்காங்க, மத்திய சிறையில். இப்போ இந்த பெண்ணும் கைதாக வாய்ப்பு இருக்கா சார்? பெண்ணை கைது பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, ஏன்னா அது ஆல்ரெடி அஃபென்ஸில் இல்லை. இப்போ அது சொல்லி தான் நான் கொலை பண்ணுன்னு சொன்னால் நீங்கள் கைது பண்ணலாம். நமக்கு இடைஞ்சலாக இருக்கான் வெங்கடாசலம், அவனை கொண்டுட்டு வந்து சேகர்கிட்ட சொன்னால் ரைட்டு கைது பண்ணலாம். அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டே இல்லை, அது வேலையை விட்டு நின்றுச்சு, இவனும் அக்க போகிறதாங்காமல். ஆனால் மூல காரணம் இந்த பெண்ணோட ரிலேஷன்ஷிப் தானே வருது. இல்லை அதெல்லாம் இல்லை, விசாரணைக்கு வேணால் விசாரணைக்கு வேணால் ஆட்படுத்துவாங்க. என்னம்மா நடந்துச்சு, உண்மையாம்மா இவன் சொல்கிறதெல்லாம் உண்மையாக உங்களுக்கு தொடர்பு இருந்துச்சா போணுச்சான்னு. ஆமாண்ணா முடிஞ்சு போச்சு, அதுக்கு மேலே ஒன்றும் அதை கைது பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இல்லை. திருமணம் ஆகாத பெண் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஓனர்கிட்டயே ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க, அவரும் திருமணம் ஆனவர் தான். ஸோ இது போல் ஒரு கள்ளக்காதல் இல்லாமல் இன்னொரு வெங்கடாச்சலக்கிட்டேயும் அந்த கள்ளக்காதல் வந்து நீண்டு இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க சார்? அதான் திருமணத்துக்கு மீறிய உறவுகளில் ஏற்படுற பிரச்சனைகள் தான் இது. இப்போ காலம் ஆகி போச்சுன்னா, பொண்டாட்டி தப்பாக போனால் கூட அமைதியாக இருப்பான் போல இருக்குது, வப்பாட்டி தப்பாக போனால் வேறு மாதிரி ஆயிடுறான், ட்ரிகர் ஆயிடுறான். அது ஒரு உரிமை போகிற மாதிரி ஆகிடுது. ஏங்க இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பை ஹஸ்பண்டே கொலை பண்ணுறானுங்க, அவனுக்கு எதுவுமே தெரியாது, அவனே கொலை பண்ணுறாங்களே. அதை விட்டு திருமணம் தாண்டிய உறவுங்கிறது அதில் தான் போய் நிற்காது. இப்போ திருவள்ளுவனே சொல்லியிருக்கான், கொலைப்பழி வரும், மானம் போயிடும், கொலைப்பழி வரும், எல்லாம் வரும்னா இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில். அதுதான் இதில் நடந்திருக்கு. ஸோ அதுக்காண்டி இவ்வளோ பெரிய எக்ஸ்டெண்டான ஆர்கியூமெண்ட் தேவையாங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்து. சரி விட, யார் நீ யாரா நாத்த பையன், நான் யாரா மாமா பையன் அப்படின்ற மனநிலை அதில் இல்லை. ஒரு உரிமை போரா நினச்சிட்றான் அந்த பொண்ணை. அதுக்கு பிறகு இந்த ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு பேசுகிற டாபிக், ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு 100% சொல்கிறேன், கான்ட்ரவர்சியில் பேசுனீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை தான் வரும். கான்ட்ரவர்சியாக பேசுகிறவங்கள இங்கே அவாய்ட் பண்ணணும். கான்ட்ரவர்சி டாப்பிக்கே எடுக்கக்கூடாது. சும்மா ஜாலியாக ஃபன்னாக சினிமா பற்றி வேறு ஏதாவது பற்றி, தண்ணி அடிக்கிறதே தப்பு தான், தண்ணி அடித்தா ஜாலியாக பேசுனீங்கன்னா வேறு மாதிரி தான். அதுவும் ஒரு பாரில் இது நடந்திருக்குமானா நடந்திருக்காது, யாராவது சமாதானம் பண்ண ஆள் இருப்பாங்க. தனிமையான ஒரு இடத்துல போய் பண்ணது ரொம்ப ஆபத்து, அதுதான் இதில் தப்பாக போயிடும். அதனால் தனிமையான இடத்துக்கு போகல, ஜாலியாக பேசுகிறது, கான்ட்ரவர்சியல் டாக் வந்தால் அமைதியாகிடுறது தான் நல்ல விஷயம். அதில் இப்போ வெங்கடாசலத்தை வந்து அவன் எவ்வளோ கெஞ்சி தானே இருக்கான், காரில் ஏறு போகலாம் அப்படின்னு. அப்போ நம்ம அந்த போதை கேட்க விடலை, அந்த விதி வந்து கேட்க விடாதது. நம்ம அடுத்த நாள் இன்றைக்கி பேச வேண்டிய விஷயத்த ஒரு நைட்டு போஸ்ட்போன் பண்ணி பேசினாலே
இந்த மாதிரி பிரச்சனையே வராதுங்கிறது தான் என்னோட கருத்து. நீ இப்போ பேசி தீக்கணும் அப்படின்லாம் இல்லை. சரி நாளைக்கு பேசிக்குவோம், நாளைக்கு பேசிக்குவோம்னா நாளைக்கு பேசிக்கிங்கன்னா பிரச்சனைகள் சால்வ் ஆகிடும். இப்போ வெங்கடாச்சலத்துக்கு நஷ்டஈடு வழங்க வாய்ப்பு இருக்கா சார்? கார் ஏற்றி கொண்டு இருக்காரு இல்லையா, ஒரு விபத்து ஒரு கொலையும் வந்திருக்கு இல்லையா? கோர்ட் ரீதியாக பார்த்தா 25,000 50,000 இப்படி தான் ஃபைன் தான் போடுவாங்கங்க. அது தண்டனையாக உள்ளே போடுவாங்க, இப்போ எல்லாம் இல்லை. பட் ஆல்மோஸ்ட் சொந்தக்காரவங்க தானே வெங்கடாசலமும் அவங்களும். இதெல்லாம் ஒரு விரோதத்தை ஏற்படுத்திட்டாங்க. கேஸ் பெரிய ஸ்ட்ராங்காக நிற்கலாம் எனக்கு சொல்ல தெரியல. இதெல்லாம் அப்படியெல்லாம் ஒன்று போல்டான கேஸெல்லாம் இல்லை, பிரேமாபசி ஒன்றுமே இல்லை. என்ன மோட்டிவேஷன் இருக்குது கொள்றதுக்கு? என்ன மோட்டிவேஷன்? எல்லாம் சடன் ப்ரொவிஷன்லாம் எடுத்த முடிவு தானே, உடனடி கோவம் தானே அது இருக்குது. அதில் ஒன்றும் பெருசாக விட்னஸ் எல்லாம் ஒன்றும் கொண்டாந்து வச்சு நிப்பாட்ட முடியாதுல்ல. எங்கே இருந்து நிப்பாட்டுறது? ரூர் ஐவிடன்ஸ் மணி மட்டும்தான். மணி மட்டும்தான். மணியுமே இதில் அக்யூஸ் ஆகிருப்பான். மணி அந்த கேஸில் அக்யூஸாக தான் ஆக்கியிருப்பாங்க, ஐவிட்னஸ் ஆக்கியிருக்க மாட்டாங்க. ஏன்னா சம்பவம் ஆகிட்டுல, சம்பவம் ஆனால் காருள்ள இருந்தாருனாலே அப்படியே இல்லை, காருக்குள்ளே இருந்தது. நீ சொல்லியிருக்கணும்னு எடுத்துனால அக்யூஸ்ட் தான். வில்லியம் தரம் ஒரு அக்யூஸ் ஆகிருக்க மாட்டார். நீ நேராக வந்து சொல்லியிருக்கணும்ல, போலீஸில் வந்து இந்த மாதிரி காரை ஏற்றி கொண்டுட்டான்னு சொல்லியிருந்தா நீ அக்யூஸ்ட் ஆக மாட்டேன். சொல்லலாங்களோ, நீனும் கோ அக்யூஸ் தானே, உடந்த தானே, குற்ற உடந்தை தானே. அது மணியே அக்யூஸ் தான், அதில் தப்பிக்க வர முடியாது. 2 பேருமே கொண்டு வருவாங்க. போலீஸை ட்ரை பண்ணால் இந்த இந்த நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த கள்ளக்காதல் பொண்ணு, அதையெல்லாம் விசாரணை வாங்கி அவங்கள்ட்ட எல்லாம் ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அந்த பொண்ணோட திருமண வாழ்க்கையும் பாதிச்சிடுச்சு. எல்லாம் பாதிக்க தான் செய்யும். இயற்கைக்கு முரணான வேலைகள் எது செஞ்சாலும் எல்லாம் பாதிக்கும் தான். அந்த பொண்ணுகிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணி 2 பேரும் இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இருந்தாங்க, அதில் 2 பேருக்குள்ள சண்டை வந்துச்சுன்னு அதுலேருந்து போலீஸு வழக்கை டேக்கப் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக கன்விஷன் வாங்கி கொடுக்கலாம். அது போலீஸு கையில் இருக்க சாமர்த்தியம்லாம். நடப்பு நிகழ்வுகள் குறித்து பல்வேறு கருத்துக்களை பரிந்துரைக்க மிக்க நன்றி சார்.